வீதியில் ஒரு சிறிய உடைந்த வீடு இருக்கிறது. ஜன்னல்களில் ஒன்று திறந்திருக்கிறது. ஒரு பெண் தையல் இயந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அவள் முகம் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருக்கிறது. படுக்கையின் மூலையில் அவளுடைய சிறிய மகன் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு காய்ச்சல் என்று தெரிகிறது. ஆனால் அவனது தாயிடம் பணம் இல்லை. அன்புள்ள பரவியே, என் வாளின் கைப்பிடியில் இருந்து விலைமதிப்பற்ற மாணிக்கத்தை எடுத்து சென்று அவர்களிடம் கொடுக்க முடியுமா? சிறிது ஓய்வுக்கு பிறகு நான் வெப்பமான நாடுகளுக்கு பறக்க வேண்டும். இன்று இரவு மட்டும் இங்கே இரு. நாளை எங்கு வேண்டுமானாலும் நீ போய்க் கொள்ளலாம். பறவைக்கு ஏற்கனவே குளிராக இருந்தும் ஓய்வு இல்லை என்றாலும் எதுவும் செய்ய முடியாமல் சோகமான மகிழ்ச்சியான இளவரசருக்கு உதவினாள். எனவே அவளது அழகின் உதவியுடன் அந்த பறவை இளவரசரின் வாளின் கைப்பிடியிலிருந்து மாணிக்கத்தை எடுத்து இருண்ட நள்ளிரவில் நகரத்தை நோக்கி வானத்தில் பறந்தது. இறுதியாக